ஹலோ கைஸ், ஃபீல்ட் அசிஸ்டன்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கான 1:3 லிஸ்ட் வந்து டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் ஒட்டு மொத்தமாக எவ்வளோ பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க, எவ்வளோ பேர்த்தோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்போ நடக்கும், எந்த டேட்டில் வந்து நடக்க போகுது, இதற்கான ஹால் டிக்கெட் எப்போ வரும், ஸோ அந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த 1:3 லிஸ்ட்டில் டோட்டலாக 5182 கேண்டிடேட்ஸுடைய ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குது. 5182 பேர்த்த வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து கூப்பிட போகிறாங்க. ஸோ இதில் யாருடைய ரெஜிஸ்டர் நம்பர்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே ஃபிசிக்கலுக்கு எலிஜிபிள்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நீங்கள் எல்லாருமே ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு ட்ரைனிங் எடுக்கவும் ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ செப்டம்பர் மாதத்தில் ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதற்கான ஹால் டிக்கெட் கூடிய விரைவில் வந்து ரிலீஸ் ஆயிரும். ஸோ ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்னா ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆனதுலேருந்து மேக்ஸிமம் 10 டேஸ்க்குள்ளே ஃபிசிக்கல் டெஸ்ட் அப்படின்றது வந்து வச்சிருவாங்க. ஸோ ஹால் டிக்கெட் எப்போனாலும் வரலாம், இந்த மந்த் எண்டுக்குள்ளே வரலாம், இல்லைனா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வரலாம், எப்போனாலும் ஹால் டிக்கெட் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் செப்டம்பரில் கண்டிப்பாக ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்க போகுது அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்காங்க. 1:3 லிஸ்ட்டில் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு ட்ரைனிங் எடுக்கணும்னா நம்மளுடைய SK24 சஞ்சய் கோச்சிங் சென்டரில் நீங்கள் ஜாயின் பண்ணி ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஸோ பாதுகாப்புலையும் சரி பயிற்சியிலையும் சரி நம்பர் 1 இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரைனிங் சென்டர் மட்டும்தான். ஸோ நீங்கள் தமிழகத்தில் எத்தனை ட்ரைனிங் சென்டர் இருந்தாலும் எல்லா ட்ரைனிங் சென்டரோடையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கூட நம்மளுடைய ட்ரைனிங் சென்டரில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ட்ரைனிங்லையும் ஃபஸ்ட் இடத்துல இருப்போம், அதே மாதிரி பாதுகாப்புலையும் ஃபஸ்ட் இடத்துல இருப்போம். எதனால் பாதுகாப்புக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு மட்டும் வந்து தமிழகத்தில் ஒரு 2 இடத்துல வந்து ஃபீல்டு அசிஸ்டன்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு ட்ரைனிங் எடுக்கிறவங்க கீழே விழுந்திருக்கதா கேள்விப்பட்டேன். இந்த 1:3 லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 பேர் எங்கேயோ கீழே விழுந்திருக்காங்கன்னா 2 பேர்த்துக்குமே வந்து காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம பயிற்சியில் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவில் பாதுகாப்புலையும் முக்கியத்துவம் கொடுப்போம். எங்களை நம்பி எங்ககிட்ட ட்ரைனிங் எடுக்க வர உங்களை வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராக தான் பார்ப்போம். அதனால் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்க அங்கே ட்ரைனிங் எடுத்தாங்க அப்படின்னா ஸோ எந்த அளவுக்கு சேஃப்டி பண்ணி வச்சுருப்போமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சேஃப்டியாக தான் வந்து ட்ரைனிங் அப்படின்றது வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ கீழே 2 அடி ஆழத்துக்கு தேங்காய் நார் கொட்டியிருப்போம். ப்ராப்பராக உங்களை ஏறும்போதே சேஃப்டி பெல்ட் யூஸ் பண்ணி தான் ஏற வைப்போம். அதே மாதிரி சேஃப்டி நெட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ எல்லா வகையிலையும் நம்ம பாதுகாப்புலையும் முக்கியத்துவம் கொடுப்போம். அதே அளவுக்கு பயிற்சியிலையுமே வந்து ஆக்டிவிட்டி ஒன்றான போல் கிளிம்பிங் பண்ணுறதுல வந்து போல் கிளிம்பிங் பண்ணி மேலே வந்து சேனல் ஃபிக்ஸ் பண்ணுறத 8 நிமிடத்தில் முடிக்க வேண்டியதை ஸோ ஜென்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 3.5 நிமிடத்துலேருந்து 4 நிமிடத்துக்குள்ளே முடிக்கிற அளவுக்கு பயிற்சி கொடுத்துருவோம். லேடிஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிடத்துக்குள்ளேயாவது முடிக்கிற அளவுக்கான பயிற்சி கொடுத்துருவோம். ஆக்டிவிட்டி 2 ஆன கிரிப்பர் செட் அடிக்கிறத 2 நிமிடத்தில் அடிக்க வேண்டியதை 1 நிமிடம் 10 வினாடிகளுக்குள்ளே முடிக்கிற அளவுக்கு பயிற்சி கொடுப்போம். வீக்ராசம் தூக்கிட்டு 100 மீட்டர் ஓடுறத ஜென்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு 30 செகண்டில் முடிக்கிற அளவுக்கு மேக்ஸிமம் ட்ரைனிங் கொடுத்துருவோம். லேடிஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 40 செகண்டு அந்த ரேஞ்சில் முடிக்கிற அளவுக்கான ட்ரைனிங் அப்படின்றது வந்து கொடுப்போம். நீங்கள் கண்டிப்பாக ஃபிசிக்கல் டெஸ்ட்டை கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு நம்மளுடைய கோச்சிங் சென்டரில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களை உடற்தகுதி தேர்வில் வெற்றி பெற வைப்பது எங்களோட பொறுப்பு. எங்களை நம்பி நீங்கள் வந்து எங்ககிட்ட ஜாயின் பண்ணலாம். ஸோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனி விடுதி வசதி இருக்குது. நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கேருந்து வேணாலும் வாங்க, உங்களுக்கு ரூம் ஃபெசிலிட்டிஸ் நம்மக்கிட்டே அவைலபிள் இருக்குது. நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணியே ட்ரைனிங் அப்படின்றது வந்து எடுத்துக்கலாம். நம்ம SK24 சஞ்சய் கோச்சிங் சென்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து சிவகங்கை மாவட்டமான மானாமதுரையில் தான் நம்மளுடைய ட்ரைனிங் சென்டர் இருக்குது. மதுரையிலேருந்து 1 ஹவரில் வந்து நீங்கள் மானாமதுரை வந்து ரீச் ஆயிடலாம். ஸோ நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் சரி, மானாமதுரைக்கு உங்களுக்கு டேரெக்டாக ட்ரெயின் அவைலபிலிட்டியே இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரெயினில் வரது அப்படின்னாலும் டேரெக்டாக ட்ரெயின்லேயே வந்துக்கலாம். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் நம்மளுடைய ட்ரைனிங் சென்டர் வரது. தகவலுக்கு 8220838302 9150424811. ஸோ நம்மளுடைய ட்ரைனிங் சென்டருடைய லொக்கேஷன் கூகுள் மேப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையுமே நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். லிஸ்ட்டில் நம்பர் வந்திருக்க எல்லாத்துக்குமே ஆல் த பெஸ்ட். ஸோ எல்லாருமே நல்லபடியாக ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு ட்ரைனிங் எடுங்க. நம்பர் வரல அப்படின்னா யாரும் நம்பர் வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ அடுத்த ரெக்ரூட்மெண்ட் இப்போ வந்து இன்னும் ஒரு ஓரிரு நாட்கள்லேயே வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதற்கு ஃபோக்கஸ் பண்ணி வந்து ப்ரிப்பரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த முறை இந்த வாய்ப்பை இழந்திருந்தீங்க அப்படின்னா அடுத்த முறை அந்த வாய்ப்பு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டைம் ப்ரிப்பரேஷனை இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். லிஸ்ட்டில் நம்பர் இருக்க எல்லாத்துக்குமே செப்டம்பர் மாதத்தில் ஃபிசிக்கல் டெஸ்ட் வச்சுருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போவே வந்து ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கே ட்ரைனிங் எடுத்தீங்கனாலும் சரி கொஞ்சம் பார்த்து கவனமாக எடுங்க. இது நமக்கு ரொம்ப முக்கியமான டைமு. ஏன்னா இந்த டயத்தில் காலில் ஒரு சின்ன கீறல் விழுந்தாலும் நமக்கு தான் அது வந்து நட்டம். ஏன்னா நம்பர் வந்துருச்சு, இன்னி வந்து நம்மளுடைய திறமை தான் ஃபிசிக்கலில் பாஸ் பண்ண போகிறது. அதனால் பாதுகாப்பாக முக்கியமாக வச்சு எந்தளவு பாதுகாப்பாக ட்ரைனிங் எடுக்க முடியுதோ எடுங்க. ஸோ
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.